உன்னோடு வரைந்தால் ஒரு திகில் புதிர் கதை. அத்தியாயம் 1. காணாமல் போன ஓவியர் ஜோன் விஷ்ணு ஒரு திறமைமிக்க ஓவியர். அவன் வரைந்த ஓவியங்கள் ரகசிய அர்த்தங்களை கொண்டிருக்கும். அவனது ஓவியங்களில் உள்ள முகங்கள், பாதைகள், காட்சிகள் எல்லாவற்றிலும் ஒரு ஒளிவிலகிய பிணைப்பு இருக்கும். ஒரு நாள் அவன் வரைந்த ஓவியங்களில் ஒன்று செய்தியில் வந்தது. புதுச்சேரியில் காணாமல் போன பெண்ணின் முகம் ஓவியத்தில் தோன்றியது. விஷ்ணு அதிர்ச்சியாகி போனான். நான் இதை எப்போது வரைந்தேன்? அந்த முகத்தை அவன் கண்டதில்லை. அந்த பெண்ணை அறியவும் இல்லை. ஆனால் அவனது கை ஓவியத்தை உருவாக்கியிருக்கிறது. அத்தியாயம் 2. கானல் நீர் போன்ற கனவுகள். இது ஒரு முறை நடந்த விஷயம் அல்ல. அவன் வரைந்த ஓவியங்கள் தொடர்ந்து உண்மையாகிக் கொண்டே இருந்தன. ஒரு மலைப்பாதையில் விழுந்த ஒரு மனிதன், கடலில் மூழ்கிய ஒரு மர்மப் படகு, இரவு நேரத்தில் எரிந்த வீடு, இவை அனைத்தும் சில நாட்கள் கழித்து செய்திகளில் வந்தன. விஷ்ணு பீதியடைந்தான். நான் ஒரு சாமானிய ஓவியர். ஆனால் எப்படி எனது ஓவியங்கள் எதிர்காலத்தை கூறுகிறது? அத்தியாயம் 3. ஓவியத்தின் பழி. ஒரு நாள் ஒரு பழைய பெண்மணி விஷ்ணுவை சந்திக்க வந்தாள். உன் ஓவியங்கள் சாபமாகும், குழந்தா! அவள் கூறிய கதைகள் விஷ்ணுவை உள்ளிருந்து நடுங்கச் செய்தன. நீ இந்த திறமை பெற்ற ஒரே நபர் இல்லை. உன் முன்னோர்களில் ஒருவரும் இதே திறமையை பெற்றிருந்தார். ஆனால் அவர் இதை பயன்படுத்தியதற்கு பல பரிதாபங்களை சந்தித்தார். விஷ்ணு இதை நம்பவில்லை. ஆனால் அடுத்த சில நாட்களில் அவன் வரைந்த ஓவியங்களில் நடப்பதைக் காண நேரிட்டது. எல்லாவற்றிலும் உலுக்கிய ஒன்று. அவன் வரைந்த சமீபத்திய ஓவியம். ஒரு குருதி பரவிய அறை. அந்த அறையில் அவனே கிடந்தான். அத்தியாயம் 4. எதிர்காலத்திலிருந்து ஓட்டம். விஷ்ணு இதை மாற்ற முடியுமா? இவன் வரைந்ததை தவிர்க்க முடியுமா? அவன் உயிர் பிழைக்க முடியுமா? இது ஒரு சாபமா? இல்லை யாரோ இதை நடத்திய ஒரு சூழ்ச்சியா? உன்னோடு வரைந்தால் தொடரும். இது ஒரு திருப்பங்களும் புதிர்களும் நிறைந்த திகில் கதை. இதை மேலும் விரிவாக்க சொல்லலாமா?